வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தானது. கோதுமை ரவா நாட்டு சக்கரை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்க்கணுன்றதில்ல. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை விட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. கிஸ்மிஸ் பழமும் உப்பி வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடாயில் இருக்கிற நெய்யிலேயே 1 கப் அளவு கோதுமை ரவா சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ன்றது நெருப்பு வந்து பாத்திரத்துக்கு லேசாக படுற மாதிரி மட்டும் இருந்தால் போதும். அதை விட அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. நெருப்பு பாத்திரத்தில் லேசாக தொடணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கே வச்சுக்கோங்க. இந்த இது செய்கிற ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த லெவல்லே இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசமும் வந்துட்டு நெய்யோடு சேர்த்து கோதுமை ரவை வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் கோதுமை ரவாக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு அதை மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். கோதுமை ரவையும் வெந்திருக்கும். தண்ணி எவ்வளோ கரெக்டாக வற்றி இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது அது நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் அதில் எதுவுமே இல்லை. இதில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம். நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்க்குறத விட நாட்டு சர்க்கரை வெல்லம் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சுருக்கீங்கன்னா அது வேணால் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்ததும் அது ஹீட்டுக்கு நல்லா உருகி வந்துடும். இப்போது அது உருகினதும் அதில் கூட கொஞ்சம் சேர்த்து கோதுமை ரவை நல்லா வெந்து வரும். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். அது கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். நம்ம ரவா கேசரி பண்ணுற மாதிரி தான் இது. ரொம்பவே ஈஸியானது. ஆனால் அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது. நம்ம எந்த ஃபுட் கலர்ஸும் சேர்க்குறது கிடையாது. சீனி சேர்க்கலை. நாட்டு சர்க்கரையும் கோதுமை ரவாவும் தான் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் இறுகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆரம்பத்தில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மொத்தமே 2 டீஸ்பூன் அளவு தான். அதுவே போதும். இதுவே ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும். 1 கப் நாட்டு சர்க்கரைன்றது இதுக்கு சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு கூட கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா இதே அளவு போதும். இதுவே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட லாப்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட லாப்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாப்ஸி இல்லை கோதுமை ரவா கேசரின்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸியான இனிப்பான கோதுமை ரவா கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.